जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. சமூக தனி வாழ்க்கை நெறிகள். தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். கண்டனமே பாராட்டு. குறிப்பு: பரோபகாரத்திலேயே இவ்வுரையின் தாத்பரியம் முடிவதால் இதனை இப்பிரிவில் சேர்த்துள்ளோம். நம் மதத்தை பற்றி 2 கிரிட்டிசிசம் சொல்கிறார்கள். ஏகம் சத், பிரம்மம் ஒன்றுதான். இந்த ஜீவன் கூட அதுதான் என்று ஒரு பக்கம் சொல்கிறோம். ஜீவனே பிரம்மம் என்பதால் ஈஸ்வர பூஜை, பக்தி எல்லாவற்றையும் கூட ஞானம் உண்டாகிற போது மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டும் என்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தால் இங்கேதான் மற்ற எந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட சாமிகள், ஒன்றொன்றுக்கும் அகமுடையான், பெண்டாட்டி, பிள்ளை, குட்டிகள் என்றெல்லாம் வேறு ஒரு பட்டாளமே வைத்துக்கொண்டு 100,000 சந்நிதி, புராண கதை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பண்டிகை, விரதம், மந்திரம் என்று பண்ணி கொண்டிருக்கிறோம். இதர மதஸ்தர்கள் ஒரே பரமாத்மா, அவனிடம் பக்தி, பிரார்த்தனை, தியானம் என்று தீர்மானமாக வைத்து கொண்டிருக்கிற மாதிரி இல்லாமல் பிரமாதமாக அத்வைதத்தை சொல்கிற நாம் தான் ஏகப்பட்ட சாமிகள் வைத்துக்கொண்டு திண்டாடுகிறோம். கிறிஸ்தவர்களுக்கு கிரைஸ்டும், அதாவது கிறிஸ்துவும், துர்க்கர்களுக்கு நபியும், இப்படியே சீக்குகளுக்கு நானக் என்றும், அந்தந்த மதஸ்தருக்கு தங்கள் மத ஸ்தாபகரிடம் மட்டும் ஈஸ்வரனுக்கு சமதையான பக்தி இருக்கிறதென்றால் அது நியாயம். தங்களை ஈஸ்வரனிடம் கொண்டு சேர்க்க வழி போட்டு கொடுத்தவர்கள் என்று குரு பக்தி மாதிரி அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பது நியாயம். பௌத்தத்திலும் ஜைனத்திலும் ஈஸ்வரனே கிடையாது. ஆனாலும் தத்துவ ரீதியில் அவர்கள் சொல்லும் மோட்ச நிலையை ஸ்வயமாக அடைந்து அப்படிப்பட்ட ஸ்திதியில் இருப்பவன் எப்படி இருப்பான் என்று பிரத்யக்ஷமாக புத்தரும் ஜீனரும் காட்டுகிறார்கள் என்பதால் அவர்களை பக்தியோடு பூஜிக்கிறார்கள். புத்தரை, ஜீனரை சிருஷ்டிகர்த்தா, சுவாமி என்று அந்த மதஸ்தர்கள் சொல்லவே மாட்டார்கள். புத்தரை அவதாரம் என்று கூட நாம் தான் சொல்கிறோமே தவிர பௌத்தர்கள் அப்படி சொல்வதில்லை. பூர்ண ஞானி என்றே புத்தரை, ஜீனரை அந்த மதக்காரர்கள் பூஜை பண்ணுகிறார்கள். இந்த 2 மதங்களுக்கு சுவாமி இல்லாவிட்டாலும் கர்மா தியரியிலும், எனவே ஜென்மாந்தரத்திலும் நம்பிக்கை உண்டு. நிர்வாணம், கைவல்யம் என்கிற மோட்ச ஸ்திதி லபிக்கிற வரையில் லோகம் என்று ஒன்று நடக்கிற போது அது கர்மாப்படியே பலன் தருகிறது என்கிறார்கள். இப்படி லோகம் உள்ளவரையில் தேவதைகள், கிரகங்கள் எல்லாமும் உண்டு. அவற்றுக்கு உள்ள ஒவ்வொரு சக்தியால் ஒவ்வொரு வித அனுகிரகம் பண்ணுகின்றன என்று வைத்துக்கொண்டு நம் மாதிரியே பூஜை, பரிகாரம் செய்கிறார்கள். தங்களை விட ஜாஸ்தி ஞானம் படைத்தவர்கள் என்பதற்காக புத்தரை, ஜீனரை பூஜை பண்ணுகிறது போலவே தங்களுக்கு இல்லாத சில சக்திகள் படைத்தவர் என்பதால் தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள், சுவாமி என்று நினைத்து அல்ல. இந்துக்கள் மட்டும் சுவாமி சுவாமி என்று நினைத்து கொண்டே ஏகப்பட்ட தெய்வங்களை பூஜை பண்ணுகிறார்கள் என்பது முதல் கிரிட்டிசிசம். இன்னொன்று, இதாவது மேலே சொன்ன பல தெய்வ வழிபாடாவது தொலைகிறது. தப்பாகவோ ரைட்டாகவோ ஒன்றையோ பலவற்றையோ சுவாமி என்று வைத்து கொண்டு விட்டால் அப்புறம் அதை பூஜை பண்ணத்தான் வேண்டும். ஆனால் இம்மாதிரி கூட சுவாமி சம்பந்தமே இல்லாத அநேக காரியங்களைத்தானே உங்கள் மதத்தில் அதிகம் சொல்லி அதைத்தானே பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். பித்ருகாரியம் முதலானவற்றைத்தான் சொல்கிறார்கள். கிரிட்டிசிசம் வாஸ்தவமாகத்தான் தோன்றுகிறது. மற்ற மதங்களில் ஒரு சுவாமியிடம் பக்தி இருந்தால் போதும், அவரை தியானம், பிரார்த்தனை பண்ணினால் போதும் என்று இருக்க, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி சொல்கிற நம் மதத்தில்தான் சுவாமியையோ அல்லது ஒரு தேவதையோ கூட உத்தேசிக்காமல் பித்ருக்களை உத்தேசித்தே ரொம்ப பெரிய காரியங்களை பண்ணுகிறோம். 10 நிமிஷம் பூஜை கூட பண்ணாதவனும் மணிக்கணக்காக திவசம் பண்ணுகிறான். செரிமனி என்றாலே திவசம் என்கிற அளவுக்கு இதற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறோம். லீவு போடுவதற்கு ஏதாவது காரணம் சொல்வதென்றால் கூட செரிமனி என்று சொல்லிவிட்டால் காரியாலயத்தார் ஆக்ஷேபிக்க மாட்டார்கள் என்பதால் அப்படி சொல்கிறதாமே. தாயார் தகப்பனார் போய்விட்டால் 10 நாள், 13 நாள் ஏகப்பட்ட காரியம். அப்புறம் மாசம் வேறு. இவர்களுக்கு முன் தலைமுறைகளுக்கும் சேர்த்து
ஆயுஸ் உள்ள வரைக்கும் அமாவாசையை தர்ப்பணம், இப்படியெல்லாம் வைத்திருக்கிறது. ஒருத்தர் போய் எத்தனையோ வருஷம் கழித்தும் தாத்தா வரார், பாட்டி வரா என்று சொல்லிக்கொண்டு சிராத்தம் பண்ணும்படி வைத்திருக்கிறது. இது அநேகமாக முன் தலைமுறைக்கு பண்ணுவது. கூட பிறந்தவர்கள், வயிற்றில் பிறந்தவர்கள் ஆகியவர்களுக்கு அபர காரியாதிகள் செய்வதாக அதிகம் ஏற்படுவதில்லை. இது தவிர தனக்கும் தன் பின் தலைமுறைக்கும் பண்ணுவதாகவும் அநேக காரியங்களை மதமே கொடுத்திருக்கிறது. மற்ற மதத்தில் தனக்கோ அகத்து மனுஷியர்களுக்கோ பிறந்த நாள் என்றால் கேண்டில், கேக் என்று சுருக்கமாக காரியம் முடிந்து போகிறது. கல்யாணமும் ரொம்ப சிம்பிள் சடங்குதான். இங்கேயோ கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாதகர்மம், நாமகர்மம், வித்யாபியாசம், உபநயனம், ஒவ்வொரு வருஷமும் ஆயுஷ்ய ஹோமம், கல்யாணம் என்றால் 4 நாள் ஔபாசனம். அதை நிறுத்திவிட்டார்களே என்று அத்வைத குரு நான் கூ என்று கத்துகிறேன். இப்படி ரொம்பவும் எலாபரேட்டாக காரியங்களை வைத்திருக்கிறது. இதிலெல்லாம் தெய்வ சம்பந்தம் இருக்கிறது என்றாலும் தெய்வத்துக்காக தெய்வ சம்பந்தம் இல்லை. நான் நன்றாக இருக்க வேண்டும், எனக்கு நல்ல பிள்ளையாக பிறக்க வேண்டும், பிறந்த பிறகு அந்த பிள்ளை நல்ல ஆயுசோடு இருக்கணும், நன்றாக படிக்கணும் என்று எல்லாம் ஒரு சின்ன மனுஷிய சர்க்கிளை சென்டராக வைத்து அதை உத்தேசித்து செய்வதாகவே இருக்கிறது. வைதீகானுஷ்டானத்துக்கே முதுகெலும்பு என்று சொல்கிற பஞ்சமகா யஜ்ஞங்களில் குறிப்பு பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம், பூத யஜ்ஞம் என்பன. இவற்றை பற்றி தெய்வத்தின் குரல் முதற் பகுதியில் எள்ளும் தண்ணீரும் எங்கே போயின, பரோபகாரம், எல்லா உயிர்களின் திருப்திக்காக என்ற உரைகள் பார்க்கவும். இப்படியே வேதாந்தமாக தியானம் செய்வதோ ஒரே ஈஸ்வரனிடம் பக்தியில் உருகி போவதோ காணவில்லை. யாகங்கள் எல்லாமும் இப்படித்தான். மொத்தத்தில் அநேக தேவதைகள் ஊர் தேவதை மாதிரி சில்லுண்டி சாமிகள், பூத பிரேத பிராசங்கள் உள்பட பலவற்றுக்கும் பூஜை பலி இவைதானே அதிகமாய் இருக்கின்றன. இப்படி 2 கிரிட்டிசிசம். ஒன்று, ஒரே பரமாத்மா என்று வைத்துக்கொண்டு அதனிடமே ஐகாக்கிரிய பக்தி பண்ணாமல் 100,000 சாமியிடம் புத்தியை சிதறவிடுகிறீர்களே என்பது. இன்னொன்று, கண் முன்னாடி இருப்பவர்களுக்கு தொண்டு, சோஷியல் சர்வீஸ் செய்வதற்கு பொழுது இல்லாதபடி எப்போதோ செத்து போனவர்களுக்காக ஏன் இப்படி சிரார்த்தாதிகள், நான் நன்றாயிருக்கணும், என் பிள்ளைக்குட்டி நன்றாயிருக்கணும் என்றே செல்ஃபிஷாக எதற்கு இத்தனை சடங்கு? எனக்கு உடம்பு சரியாக போகணும், அதற்காக நவகிரக சாந்தி, பிள்ளைக்கு படிப்பு வரணும், அதற்காக மேதா தட்சிணாமூர்த்திக்கு பூஜை, அகத்தில் வேறு ஏதோ இடைஞ்சல் போகணும், அதற்காக குலதெய்வம் ஏதோ ஒரு காட்டேரிக்கோ கருப்பண்ணசாமிக்கோ படையல், கிரகப்பீடை போகணும், ராகுவுக்கு கேதுவுக்கு சனிக்கு ஹோமம், எள்ளு கொள்ளு ஏதோ நைவேத்தியம், எல்லாம் செல்ஃபிஷாக, பக்தியே இல்லாமல் பிஸ்னஸ், அதில் கூட லஞ்சம் மாதிரி இருக்கிறதே. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் நமக்கும் நம் மதம் நம்மை இப்படி ஹீனமாக வைத்திருக்கிறதே. அந்த மதங்களில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பகவான் இருக்கிறான், அவனுக்கு சிம்பிளாக ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம் என்று இருக்கிற பக்குவ புத்தி நமக்கு இல்லையே என்றுதான் இருக்கிறது. காட்டேரியிலிருந்து நிர்குண நிஷ்கள நிராமயம் என்கிற பரபிரம்மம் வரை எல்லாவற்றையும் போட்டு அவியல் பண்ணி கொண்டிருக்கிறோமே என்று தோன்றுகிறது. சரியாக நம் மதத்தை புரிந்து கொண்டால் அதில் இப்படியெல்லாம் இல்லவே இல்லை என்று நம்மிலேயே அறிவாளிகளாக பிலாசபர்களாக இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். பரமாத்ம தியானம் இல்லாவிட்டால் சர்வசக்தியாக இருக்கப்பட்ட ஏக வஸ்துவிடம் காரணகாரியமில்லாத பக்தி, இதுதான் நம் மத கோட்பாடு. வயலில் களை வந்து சேர்ந்து பயிரையே நாசம் பண்ணிவிட்டு ஒரேடியாக விருத்தியாகிறது போல மற்ற விஷயங்களும் சடங்குகளும் நம் மதத்திலே களையாக வந்து சேர்ந்து விளர்ந்து விட்டன. முக்கியமாக பிரீஸ்ட்ஹுட்டின் வெஸ்டட் இன்ட்ரெஸ்டினால் இப்படி ஆகிவிட்டது என்கிறார்கள். பார்ப்பான் தட்சிணை தட்சிணை என்று தண்டிக் கொள்வதற்காகவே இப்படியெல்லாம் சடங்கு என்று வைத்து ஏமாற்றுகிறான் என்பதைத்தான் இப்படி கௌரவமாக பிரீஸ்ட்ஹுட்டின் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் என்கிறார்கள். நான் இவர்களோடு சேர்ந்து கொண்டு நம்முடைய ரிலிஜியன் என்பது ஹை பிலாசபி தான், அதில் 100,000 சாமி, பித்ரு சமாச்சாரம், சடங்கு எல்லாம் களையாக வந்து சேர்ந்து விட்டது என்று சொல்ல போவதில்லை. கிரிட்டிசைஸ் பண்ணுகிறவர்களோடு சேர்ந்து கொண்டு ஏக பரமாத்மாவை பற்றிய தியானத்தை விட அல்லது ஈஸ்வரன் என்ற ஒரே ஒருத்தனிடம் ஐகாக்கிரிய பக்தியை விட திவசமும் தினுசான ஹோமமும் பூஜையும் வேண்டுதலும் தான் நம் மதத்தில் ஜாஸ்தியாய் இருக்கின்றன என்றுதான் சொல்ல போகிறேன்.
ஆனால் இதை கிரிட்டிசிசமாக சொல்ல போவதில்லை. இப்படித்தான் இந்த மதம் இருக்கிறது, அதனால் காட்டேரிக்கு படையல் போடுங்கள், நவகிரக சாந்தி, மிருத்யுஞ்சய ஹோமம் எல்லாம் பண்ணுங்கள், பஞ்சம மகாயஜ்ஞம் பண்ணுங்கள், திவசம் திங்கள் இப்போது நேரம் தப்பி சம்க்ஷேபமாக சுருக்கி பண்ணுகிறது போல இல்லாமல் சாஸ்திரோக்தமாக இன்னும் சாங்கோபாங்கமாக செய்யுங்கள். பிரீஸ்ட்ஹுட்டுக்கு இன்னும் கொஞ்சம் மட்டமாக பிரீஸ்ட் கிராஃப்ட் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு இப்போது போல் இல்லாமல் நிறைய வாரி வாரி தட்சிணை கொடுங்கள் என்றுதான் சொல்லப் போகிறேன். அவர்கள் கண்டனம் என்று நினைத்து என்னென்னவற்றை சொல்கிறார்களோ அவை நம் மதத்தில் இல்லவே இல்லை என்று நான் சொல்லப் போவதில்லை. இருக்கத்தான் இருக்கின்றன என்று அழுத்தமாக சொல்லப் போகிறேன். இதை வருத்தத்தோடு அப்பாலஜெட்டிக்காக சொல்லப் போவதில்லை. ஆமாம், இப்படித்தானையா எங்கள் மதத்தில் இருக்கிறது, இப்படி இருப்பதுதான் சரி என்று பெருமையோடு சொல்லப் போகிறேன். ஒரே சுவாமியை நினைப்பதுதானே உசத்தி? ஆமாம், அதுதான் உசத்தி. திரும்பி திரும்பி தான் தன் பித்ரு புத்திராதிகள் என்றில்லாமல் ஹியூமனிட்டி முழுவதற்கும் சர்வீஸ் பண்ணுவதுதானே உசத்தி? ஆமாம், ஒப்புக்கொள்கிறேன். பின்ன எப்படி தன்னை சேர்ந்த இதுகளுக்காகவே பண்ணுவதை யக்ஞ ஹோமங்களிலிருந்து படையல் வரை எல்லாவற்றையும் சரி என்று சொல்லி ஆதரிக்கிறீர்கள்? ஏன் ஆதரிக்கிறேன் தெரியுமா? இதுகள் எல்லாவற்றிலும் கூட ஏக பரமாத்மாவுக்கான வழிபாடுதான் உள்ளே ஓடுகிறது. இதுகளிலும் பரோபகாரம், ஆத்மோபகாரமான சித்த சுத்தி ஆகிய உயர்ந்த லட்சியங்களே பூர்த்தியாகின்றன. அதெப்படி கொஞ்சம் கூட புரியவில்லையே. அப்படித்தான் இந்துக்களில் ரொம்ப பேரும் புரிந்து கொள்ளாமலேதான் இவற்றை பண்ணுகிறார்கள், அல்லது புரிந்து கொள்ளாததாலேயே தான் விட்டு விடுகிறார்கள். சரியாக புரிந்து கொண்டால் இது எல்லாவற்றிலும் ஏக பரமாத்ம சிந்தனை உள்ளூர இழையோடி கொண்டுதான் இருக்கிறது. பரோபகாரமோ வேறெந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு இவற்றில் தான் பிரகாசிக்கிறது. எப்படி இருக்கிறது? ஒரு பரமாத்மாதான் என்கிறது வாஸ்தவம். அதை தவிர வேறேயே கிடையாது. மனுஷன், மிருகம், பூச்சி, பொட்டு எல்லாம் கூட அதுதான் என்பதை இந்து மதம் மாதிரி சொல்கிற மதம் வேறு ஒன்றும் இல்லை. ஆனாலும் அதை அனுபவத்தில் தெரிந்து கொள்வது லேஸ் இல்லை. மற்ற மதக்காரர்கள் ஒரே காட் அல்லது நிர்வாணம் அல்லது கைவல்யம் என்று சொன்னாலும் அவர்களை கேளுங்கள். நீங்கள் அந்த ஒன்றைத்தான் தியானமோ பிரார்த்தனையோ பண்ணுகிறீர்கள் என்பது வாஸ்தவமானால் நீங்கள் வாஸ்தவத்திலேயே அதை தெரிந்து கொண்டு விட்டீர்களா, ரியலைஸ் பண்ணிவிட்டீர்களா, பிரத்யட்சமாக அனுபவித்து விட்டீர்களா என்று அடித்து கேட்டால் அவர்களில் ரியலைஸ் பண்ணிவிட்டேன் என்று பதில் சொல்லக்கூடியவர்கள் லட்சத்தில் ஒருவர்தான் இருக்கலாம். கண்டனமே பாராட்டு நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபிரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर.